சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் காயிதே மில்லத் அரசு பெண்கள் கல்லூரி விடுதியில் 400க்கும் அதிகமானோர் தங்கி படித்து வருகிறார்கள். இந்த விடுதியில் நேற்று இரவு இட்லி சாப்பிட்ட மாணவிகள் 105 பேர் வாந்தி மயக்கம் அடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 44 பேரும், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 67 பேரும் அனுமதிக்கப்பட்டனர். பசங்களுக்கு எப்பயும் போல சாப்பாடுலாம் நல்லா தான் செய்வாங்க. எப்பயுமே நேற்று மட்டும் கேர்லெஸ்னால 2 பள்ளி மட்டும் விழுந்துருச்சு. இப்போ நல்லா தான் இருக்காங்க. சில பேருக்கு மட்டும் மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க மேலே போயிட்டு சாப்பிடும் போது அந்த இட்லியில் பல்லி இருந்ததாக சொன்னாங்க. அப்படியே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லோரும் கீழே வாமிட் எடுக்கிறவங்க எடுத்தாங்க, எடுக்காதவங்களும் இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப மயக்கம் வந்துச்சு, வீழ்ந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாங்க. இப்போ எல்லாரும் சேஃபாக இருக்காங்க. மாணவிகளின் நிலை குறித்து கேள்விப்பட்டு பெற்றோர் பதற்றமடைந்தனர். கல்லூரி நிர்வாகம் முறையான விளக்கம் தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். எனினும் மாணவிகள் அனைவரும் இன்றைக்குள் மருத்துவமனையில் இருந்து திரும்பி விடுவார்கள் என்று ராயப்பேட்டை மருத்துவமனை மருத்துவர் தெரிவித்துள்ளார். ஒரு பேரண்ட்ஸுங்க எதுக்கு ஒரு பொறுப்பாக தானே தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒரு நல்லா முன்னேறணும்னு சொல்லி தானே அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் எப்படி அது? இப்போ திடீர்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. எங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு இது சொல்லணும். அவங்க பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 4 பேர் தான் டைரியா இருக்குது, 2 பேர் ஹெடேக் இருக்குது. மற்றவங்களும் ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டத்தில் தான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே அப்சர்வேஷன் தான் வச்சுருக்கோம், அட்மிஷன் கிடையாது. அநேகமாக இன்றைக்கி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகி ரூம் போயிடுவாங்க. பெரிய அளவு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது, பாதிப்பு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த சம்பவத்தினால் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், உயர்கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு நடத்தினர். இந்த இன்ஸ்பெக்ஷனில் இப்போ சாம்பிள்ஸ் ஒரு 5 சாம்பிள் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். 2 வாட்டர் சாம்பிள்ஸ், இட்லி லெஃப்ட் ஓவர், நேற்று இருந்த இட்லி லெஃப்ட் ஓவர் எடுத்திருக்கோம். அப்புறம் சாம்பார் எடுத்திருக்கோம். அப்புறம் இட்லி மாவையும் எடுத்திருக்கோம். பட் இது ஒரு ஃபிசிக்கல் கண்டாமினேஷனுங்கிறதுனால இதில் இப்போ என்ன மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் இருக்குன்னு பார்க்குறதுக்காக எடுத்திருக்கோம். பட் ஜென்ரலாக இந்த கம்ப்ளைண்ட் ஒரு ஃபிசிக்கல் கண்டாமினேஷன். ஸோ மேலும் இந்த கிச்சனை ஆய்வு பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன குறைகள்னு இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிவிங் நோட்டீஸ். ஸோ இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. மாணவிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக வரும் 30ஆம் தேதி வரை விடுதியில் மாணவிகளுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ரகுவரன்.